அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கம். டிஏ வரலைன்னு ஒரு சிலர் நமது சங்கத்தின் அங்கத்தினர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். இன்று 22/4/2024 திங்கட்கிழமை அன்று ROIS சங்கத்திற்கு, அதாவது மதுரை கலெக்டர் அலுவலகத்தின் உள்ளே அமைந்துள்ள ROIS சங்கத்திற்கு சென்று இன்று அலுவலக பணிகள் பார்த்த பொழுது மாவட்ட துணைத் தலைவர் திரு V. ஜெயராமன் அவர்கள் தனது துணைவியார் ஓய்வு பெற்ற ஆசிரியை, அவர்களுக்கு DA Arrears வந்துவிட்டது, ஆனால் தனக்கு DA Arrears வரவில்லை என்று மாவட்ட கருவூலத்திற்கு நான் செல்ல உள்ளேன். அங்கு சென்று ஏன் வரவில்லை என்ற காரணத்தை தெரிந்து கொள்வதற்காக நான் செல்கிறேன் ஐயா என்று மாவட்ட தலைவரிடம் சொல்லிவிட்டு அவர் சென்றார். சற்று நேரத்தில் அவர் திரும்பி வந்தார். அதாவது நடப்பு ஆண்டிற்கு அவர் உயிர்வாழ்வு சான்றிதழ் தாக்கல் செய்யவில்லை, மஸ்டரிங் செய்யவில்லை என்ற காரணத்தினால் அவருக்கு DA Arrears, அவருக்கு பணம் செலுத்தப்படவில்லை, அவர் வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்படவில்லை என்று மாவட்ட கருவூலத்திலே அவர் சம்பந்தப்பட்ட பிரிவிலே விசாரித்த வகையில் தெரிய வந்துள்ளது. இது ஒரு செய்தி. அடுத்தாற்போன்று மாவட்ட தாசோரா அமைப்பு என்ற ஒன்று இருக்கிறது. அதாவது டிப்டி கலெக்டர் அண்ட் DRO அசோசியேஷன். அதிலிருந்து ரிட்டையர்ட் DRO ஒருவர் வந்தார். சார், நான் இப்பொழுதுதான் மாவட்ட கருவூலத்திற்கு சென்று வருகிறேன், எனக்கும் DA Arrears வரலை சார், என்னன்னு கேட்க போனேன். அப்புறம் நீங்கள் மஸ்டரிங் பண்ணியிருக்க மாட்டீங்க, மஸ்டரிங் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக DA Arrears அந்த தொகையினை செலுத்திவிடும். செலுத்தும் வகையிலே அதற்கு சில பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் வந்து ஒருவேளை அதுக்கு பண்ணாமல் இருந்திருக்கீங்களா, மஸ்டரிங் பண்ணாமல் இருந்தீங்களா சார்? இல்லைங்க, நான் 7/23/2023 தான் மஸ்டரிங் பண்ணியிருக்கிறேன், எனக்கு DA Arrears வரலையேங்க என்று சொன்ன பின், நல்ல வேளையாக அவர் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் மற்றும் ஆதார் கார்டு வகைரா எல்லாத்தையும் அவர் இன்றைக்கி மாவட்ட கருவூலத்தில் கொண்டு வந்து இருந்த காரணத்தினால் அவர்கள் உடனடியாக அவருக்கு, சார் ஒரு பெட்டிஷன் ஒன்று எழுதி கொடுத்துருங்க, எனக்கு DA Arrears வரலை, எனக்கு இப்பொழுதே மஸ்டரிங் செய்து விடுங்கள் என்று ஒரு பெட்டிஷன் எழுதி கொண்டு வந்துருங்கன்னு சொன்ன உடனே கையோடு அவர் எழுதி கொடுத்துருக்கிறார் மாவட்ட கருவூலத்திலே. உடனடியாக அந்த அலுவலர்களும் DRO, ரிட்டையர்ட் DRO, தாசோரா சங்கத்தின் ரிட்டையர்ட் DRO அவர்களுக்கு, சார் உங்களுக்கு பணம் வந்துடும், நீங்கள் இந்த பெட்டிஷன் கொடுத்ததுனால நாங்கள் வந்து அதுக்கு உண்டான டெவலப்மெண்ட்ஸை அந்த உண்டான கருவியிலே செய்து விடுவோம், உங்களுக்கு விரைவிலேயே அந்த அரியர் தொகை வரவு வந்துவிடும் என்பதாக அவர் செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார். இது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று அவரிடம் கேட்டபொழுது, ஐயா, தாசோரா அமைப்பின் மாவட்ட செயலாளர் திரு வேலாயுதம் அவர்கள் தமிழமும் சிலர் DA Arrears வரலை, என்ன காரணம்னு தெரியலை, ரெகுலர் பென்ஷன் பத்திரம் வந்திருக்கு, ஆனால் DA Arrears சிலருக்கு வந்திருக்கு, பலருக்கு வரலைன்னு புகார் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே வராதவர்கள் நேரடியாக மாவட்ட கருவூலமோ இல்லை அவர்கள் எந்த கருவூலத்தின் மூலமாக பென்ஷன் வாங்குகிறார்களோ சம்பந்தப்பட்ட சப்ட்ரெஷரியோ, திருமங்கலமோ இல்லை மதுரை கிழக்கு மேற்கு பல்வேறு சப்ட்ரெஷரிகள்லாம் மூலமாக சிலர் பென்ஷன் வாங்கி வருகிறார்கள். அந்த சம்பந்தப்பட்ட சப்ட்ரெஷரிக்கு நேரடியாக சென்று இதன் விவரத்தை தெரிவித்தீர்கள் என்றால் உங்களுக்கு உரிய நடவடிக்கை, அவர்கள் மேல் நடவடிக்கை எடுத்து DA Arrears அனுப்புவதற்குண்டான வேலைகளை பார்த்து விடுவார்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் தான் நான் இன்றைக்கு மதுரை மாவட்ட கருவூலத்திற்கு வந்தேன் ஐயா. வந்த விதத்தில் நல்லதாக போச்சு. PPO, ஆதார் கார்டு எல்லாமே கையில் கொண்டு வந்திருந்ததும் மஸ்டரிங் செய்து விட்டேன் என்றாலுமே சிலர் கூட இந்த மாதிரி ஒரு சில தவறுகளும் நடந்து விட்டது, அதை நாங்கள் தவிர்க்க இயலாது நடந்து விட்டது. நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்க ஐயா, ஒரு பெட்டிஷன் எழுதி DA எனக்கு அரியர் வரலைன்னு எழுதி கொடுத்துருங்க, உடனடியாக உங்கள் PPO நம்பரை பார்த்து நாங்கள் அதனை அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லி உடனடியாக அதை செய்தும் கொடுத்ததாக சொல்லி அவர் DRO அவர்கள் சொன்னார். ஆக இந்த வகையிலே ஏன் இந்த காணொளி அனைவருக்கும் அனுப்பப்படுகிறது என்ற காரணம் என்னவென்றால், சிலர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பென்ஷனர்ஸாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு வராமலோ இல்லை 2 பேருக்குமே வராமலோ என்ன காரணம்னு தெரியாமல் அவங்க மண்டையை பிச்சுட்டு இருப்பாங்க. காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்து உரிய காலத்திலே அந்த மஸ்டரிங், அதாவது வாழ்நாள் சான்றிதழ்
அந்த சமர்ப்பிக்கவில்லை என்ற ஒரு காரணத்தினால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்குறாங்களாம் கம்ப்யூட்டரில். யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி மஸ்டரிங் பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் டிஆர்எஸ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த மாதிரி பண்ணாதவங்களில் சிலருக்கு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் நேரடியாக வந்து அணுகும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு மனு வாங்கிக்கிட்டு உடனடியாக அனுப்பும் வேலையை சம்பந்தப்பட்ட மாவட்ட கருவூல அலுவலரோ அல்லது துணை கிளை கருவூல அலுவலரோ செய்து விடுவார்கள் என்ற செய்தியை அவர் டிஆர்ஓ இங்கே வந்து சொன்னாருங்க. அதனால் நமது ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தில் யாராக இருந்தாலும் சரி, டிஏஆர்எஸ் வந்துருச்சா என்பதை அவங்க பென்ஷன் அந்த மந்த்லி ஷீட் போட்டு பார்ப்பாங்க. அக்கௌண்ட்டில் வரவு வந்திருக்கிறத பார்ப்பாங்க. பார்த்தா அதில் வந்து இன் அடிஷன் டு தி பென்ஷன் அமௌண்ட்டு டிஏஆர்எஸ் வந்து நமக்கு இந்த மாதம் கிரெடிட் ஆகிருக்கணும். வராத இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நேரடியாக சம்மந்தப்பட்ட சப் ட்ரெஷரியோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரியோ அவர்கள் எந்த கஜானா ட்ரெஷரி மூலமாக இந்த பென்ஷன் வாங்குகிறார்களோ அங்கே உடனடியாக நேரடியாக சென்று விவரத்தை தெரிந்து கொண்டு தேவைப்பட்டால் அந்த விண்ணப்பத்தினை எழுதி கொடுத்து அவர்கள் பதிவு செய்துவிட்டு வரும்படி அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதனை தெரிவிப்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க. ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக.